கண்ணாடி பார்க்கும்போது ஒரு துவா ஓத வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருது. அல்லாஹும்ம அன்த ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி. யா அல்லாஹ், என்னுடைய வெளித்தோற்றத்தை நீ அழகாக்கியது போல் என்னுடைய உள்தோற்றத்தையும் அழகாக்குவாயாக என்பதுதான் அந்த துவாவுடைய பொருள். இப்போது நாம் யோசிக்கலாம், கண்ணாடி பார்க்கும்போது நான் அழகாக இல்லையே, நான் வயதானவனாக இருக்கிறேனே, நான் கருப்பானவனாக இருக்கிறேனே. ஆனால் நபியுடைய துவா எனக்கு என்ன சொல்லுது? கண்ணாடி பார்க்கும்போது நான் எப்படி என்னுடைய வெளித்தோற்றம் எப்படி அழகாக இருக்குதோ அதே போல் என்னுடைய உள்தோற்றையும் அழகாக்கி வை என்பதாக நாம் துவா செய்கிறோம். ஆனால் வெளித்தோற்றத்தில் பார்க்கும்போது நான் அழகாக இல்லையே, ஆனால் நபியர்கள் இப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்களே என்பதாக நாம் யோசித்தோம்னு சொன்னால் அதற்கும் நம்முடைய மார்க்கம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு சொன்னால், எல்லா நேரத்திலும் மனித வர்க்கத்தை அல்லாஹாலா அழகாக தான் படைச்சு வச்சிருக்கான்ற சிந்தனையே இஸ்லாம் நபியர்களுடைய அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லித்தருது. நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரி, வயதானவராக